ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமேன். பிரச்சனைகள் வரும்போது, துன்பம் வரும்போது அதை கண்டு பயந்து ஓடாதபடிக்கு யதார்த்தத்தை, இருக்கிற சூழ்நிலையை அப்படியே தேவ பலத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த இடத்துல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபகூக் சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களில் வறண்டு தானியம் இல்லை என்றாலும், ஆட்டு மந்தைகள் அவைகளினின்று எந்த முதலற்று போய் இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லி ஒரு விசுவாச உறுதியான அறிக்கையை இந்த தீர்க்கதரிசி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் அவைகளினூடாக நாம் விசுவாச பிரயாணத்தை தேவனுடைய கரம் பிடித்தவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று இந்த வசனங்களின் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய அவிசுவாசத்தை நம்முடைய போராட்ட சூழ்நிலைகளிலே நாம் அறிக்கை செய்யாதபடிக்கு நாம் விசுவாச அறிக்கை செய்து அதனூடாக நாம் தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய கிருபையையும் அன்றாடம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் நடக்கும்போது நாம் உறுதியான விசுவாச பிள்ளைகளாக நாம் இருப்போம். இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் தியானிப்போமாக. நம்முடைய விசுவாச கப்பலை தேவ பலன் என்ற துடுப்பை கொண்டு உலகம் என்ற தத்தளிப்பின் கடலினூடாக நாம் கடத்தி செல்லலாம். தேவன் அதற்கு துணை புரிவாராக. ஆமேன்.